श्रीसार्यवंशकलेश्वरिपूर्णचन्द्रम् श्रीमन्वैसम्यः गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्त गुरुवर्य सुतङ्गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् लोकाचार्याय गुरवे कृष्णभानुस्य सोनवे संसारगोविसन्दष्ट जीवजीवातवे नमः। व्याख्यानं पण्डितः श्रीशैलेन तयापात्रम् श्रीभक्तेर्गणार्थमम् यतीन्द्रप्रवणं वन्दे वन्दजामातरं मुनिम्। விராட்டி புருஷகாரம் எல்லாருக்கும் வேண்டியது, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதிகமாக வேண்டுவது. இந்த புருஷகாரத்தை முதல் சொல்லி அந்த புருஷாரத்துகளுக்கு சாதனமேது ஜயமந்திரமே சாதனம் என்று மந்திர சம்ஸ்கார விஷயமாக சொல்லி அது விவரித்தவுடன் ஆச்சாரிய லட்சணம் சித்த லட்சணத்தை சொல்லி பிரபன்ன தினச்சரியை சொல்லி இப்படி பிரபன்னம் இந்த மாதிரி எழுத்துகளுக்கு பகவானுடைய நிர்வகிக்கு கிருபாட்டாட்சம் அப்படியே வேகம் வந்திருக்க. அதுக்கு உதாரணம் என்ன அது கேட்டதுக்கு எதிர்சூழல் புக்கு அங்கு நிறுத்தியிருந்தோம். ஒரு பாஷணம் எதிர்சூழல் புக்கு எனக்கே என்று எழுதி செய்யா விரிசூழ்ந்தமான் திருவிக்கிரமனையை ஒரு பாஷணம் என்னது விமுகனான திசையிலும் கூட உஜ்ஜீவிக்கைக்கு கிருஷி பெண்டன் ஈஸ்வரன் எழுந்திருந்தால் என்று தான் எழுச்சேர்வத்தில் ஆத்திக்குடலாக ஞானாதிகளுடைய அனுசந்தான விசேஷத்தை எழுச்செய்கிறார். எம்பெருமான் எங்குடன் எம்பெருமான் யோகநித்திரை. யோகநித்திரை அப்படின்னு யாருக்கு எந்த சமயத்திலே என்ன பண்ணணும்னு சிந்தித்துண்டு படுத்திருக்கான். யோகநித்திரை கொள்கின்ற மார்க்கம் ஆனலாங்கள் என்றால் செய்தாலே என்ற அழிவார். ஆகையினாலே நாம் விவேகமானது செய்தும் நம்ம காப்பாற்றி அருளி செய்வான். இந்த மாதிரி ஆனுஷங்கிக்கம் ராசங்கிக்கம் யாதிரிச்சிக்கம் என்கிறபடியான ஏதாவது ஒரு நம்ம புண்ணியத்தை முன்னிட்டு அது விலை ஒன்று பத்தாற்றி சொல்லிக் கொண்டு போரும் அப்படின்றார். எதிர்சூழல் புக்குன்னு எனக்கு தப்பவண்ணாரபடி பார்த்த விடவெங்கும் தானே ஆம்படியானா வியாப்தியிலே உள் புக்கு எங்க பார்த்தாலும் பிரமாணை காண்ட அந்த மாதிரி கிருபா கடாட்சம் பட்டம் நோக்கிரியா கடாட்சம் என்றார். எதிர்சூழல் என்கிறது அவதாரபரமாக ஒத்துமில்லாதாலே வியாக்கியாதமாயிட்டாயிரம் இப்போது விடத்தில் வியாப்திபரமாக கருதி செய்கிறார். அநேக யோஜனைகள் உண்டாயிரே இருப்பது. அநேக அவதாரங்கள் எடுத்து அப்படின்னு சொல்லலாம் எதிர்சூழல் புக்கு அப்படின்னு. ஆனா இங்க அப்படி இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் அவனே இருக்கிற மாதிரி நம்ம பெரும். சரி, இன்னும் உதாரணம் உண்டா சுவாமி பகவத் கிருபைக்கு அப்படின்னா ஒருவனை பிடிக்க நினைத்து ஊரே உடையவாரை போலே வியாப்தியும். அதுக்கு திருஷ்டாந்தம் மற்றொரு திருஷ்டாந்தத்தை செய்கிறார். ஒருவனை பிடிக்க நினைத்தவன் அவனை தப்பாமல் பிடிக்க வேண்டும் என்னும் அபினிவேசத்தால் அவ்வூரை சேர விளையமா போலே ஆயிட்டு ஓர் ஆத்மாவை அகப்படுத்திக் கொண்டு இருக்கிறாரா சகல சேதனங்களிடம் யாகித்து நிறுத்தி. ஏன் எம்பெருமான் அந்தரியாமைய எல்லா ஹிருதயத்திலும் இருக்கான் அப்படின்னா எதிர்சூழல் புக்கு தரைக்கே என்னை ஆழ்கொள்ளும் பெருமான் சுவார்த்தமாக வென்றே ஞானாதகப்பதி என்கிறார். வியாப்தியும் அவனுடைய சுவார்த்தத்துக்காகவே தவிர நம்ம உத்தாரம் பண்றதுக்காக இல்லை அப்படின்றார். அப்படின்னு என்ன சதா சர்வதா அதே மனசுல இருக்கிறதுனாலே நமக்கு நெருகை அப்படியே பெருகி வர்றது வியாப்தியம் என்றது. சர்வசத்தாஹேத்துவான அதுவும் உள்படா என்றபடி சிருஷ்டிவதாரர்களை போலே சுவார்த்தமாக வென்றே ஞானாதகை அனுசந்தித்தது. பகவத் சிருஷ்டி அவனுடைய சுவார்த்தத்தாலே அவனுடைய அவதாரங்கள் அவனுடைய சுவார்த்தத்துக்காக
சித்திரதாரர்களை சுவார்த்தமான சிந்திக்கையை சித்தரித்து இது திருஷ்டாந்தமாக அருளிச் செய்கிறார். முன்னியில் ஞானம் படைத்த மகிழ்வண்ணனை அந்நாள் நேர்ந்த ஆக்கையின் விழுவிடல்வேன். என்னால் நோய் வினைகளை வேறப்பாய் என்னால் இது வந்து கூடுவனே அப்படின்றார். என்னை வந்து சேர்றேன். முதல் பாட்டிலே சிருஷ்டியை சுவார்த்தமாகவும், இரண்டாம் பாட்டிலும் மூன்றாம் பாட்டிலும் அவதாரங்களை சுவார்த்தமாகவும் இவர்தானே அனுசந்தித்ததினாலே அவதாரர்கள் என்கிற இடத்தில் ஆதிசப்தத்தாலே உள்தேஷ்டிதார்களை சொல்லுகிறது. எம்பெருமானிய குணமும் சேத்திடங்களும் எல்லாம் அவருடைய சந்தோஷத்துக்காக கர்மபலம் போலே கிருபாபலம் அனுபவித்தே அறவேண்டும். நமக்கு ரெண்டு விதமான பலம் இருக்கு. பிரபன்னர்களுக்கு கர்மானுகுணமாக ஜீவனம் இருக்கின்றிருக்கும். ஆனா இந்த எம்பெருமானுடைய 5 பரம்பரை ஞானத்தாலே தொழிலனுக்கு தொல்லமாவுதன் நாம வேண்டாம் பொழுதனுக்கு மத்தரவை போரும் என்று அந்த கிருபா பலமும் அனுபவித்தே அறவேண்டும். தர்மத்தை அனுபவிக்கும் மாதிரி இவன் முழுக்கனான விஷயம் சிருஷ்டிவதாரர்களாலே இவனுடைய உஜ்ஜீவனத்துக்கு அவன் கிருஷி பண்ண போருகிறது தன்னுடைய நிதேதிக கிருபையாலே இதே. சோ பகவத் கிருபை சகேதுகமா பிரார்த்தித்தா சாத்தியமா சித்தமான சித்தம் நிர்ஹேதுகம் சித்த கிருபை. தாதிருஷ கிருபாபலவனுக்கு அவசியானுபாவியம் என்ற விடத்தை சதிருஷ்டாந்தமாக செய்யார் என்று கொண்டு நிர்பரனாய் இருக்கும் இத்தனையின் நவத்தை ஸ்திரீகரிக்கிறார் மேல் கர்மபலம் போலே என்று தொடங்கி, அதாவது தான் செய்த புண்ணியபாப ரூப கர்மபலம் அவசியம் அனுபவத்தவியம் கிருதன் கர்ம சுபாசுபைகி என்கிறபடியே அனுபவித்து அறவேண்டுமோ பாதி நித்திய சம்சார ஹேதுவான கர்மத்தை தள்ளி நித்திய சூரியர்களோ பாரோ சமான போகபாகியாகைக்கு ஹேதுவான அவனுடைய கிருபாபலமும் இவனுக்கு இச்சை இல்லையே ஆகிலும் அவசியம் அனுபவித்தே விட வேண்டும். பெருமான் விபவன்னித்துன்னா அது அனுபவித்தே தீர வேண்டும். கிருபை பெருகப்புத்தால் இவர் சுவாதந்திரியத்தாலும் வழிய பிறகும் சுதந்திரம். இவனுக்கும் ஒரு சுவாதந்திரம் உண்டோ, பெருமாளுக்கும் ஒரு சுவாதந்திரம் உண்டோ, அதெல்லாம் தாண்டி பெறுகிறோம். எப்படின்னா ஏவம் முகுத கிருபை அனாதியாயிருக்க செய்தே கர்மகர்த்தாவான சேத்தனுடைய தனபோக்தாவான ஈஸ்வரனுடையவும், தனபோக்தா யாரு? ஈஸ்வரன் பகவான் சுவாதந்திரங்களாலே கதையப்பட்டதென்றோ கிடந்து போகின்றது. இன்னமும் அப்படியானாலோ என்ன அருளி செய்கிறார். கிருபை பிறகப்புக்கால் என்று தொடங்கி, அதாவது கிருபா குணம் நிரங்குஷ சுதந்திரனான் ஈஸ்வரன் தானிட்ட கட்டளையிலே வந்தவாறே அங்கீகரிக்க கடவோம் என்று இச்சேதனனை கர்மானுகுணமாக நிர்வகிக்கொண்டவில் இருவர் சுவாதந்திரத்தாலும் தகையப்பட்டு நிற்கும் இறுதியா அக்கட்டளையிலே வாராமையாலே துர்கதியே பத்தாஷாக இவனை அவன் தானே மேல் விடுந்து அங்கீகரிக்க கொடலாம்படி பெருகும் அளவுலே சுவாஸ்திரமான ஈஸ்வரனுடைய சேதன கர்மானுகுணமாகவே நிர்வகிக்க கடவோம் என்கிற சுவாதந்திரியத்தாலும் ஸ்வவிஷயமான சேதனுடைய ஸ்ருதிஸ்மிருதி மமைவாஜ்ஞா எஸ்தாம் உல்லங்கி வர்த்தரே என்கிறபடி ஈஸ்வராஜ்ஞையை அதிலங்கித்து நடக்கை கடியான சுவாதந்திரியத்தாலும் நிரோதிக்க வேண்டாதபடி விதிவாய்க்கென்ன காப்பாரார் என்கிறபடியே உபய சுவாதந்திர ரூபமான 2 கரையும் உடைந்து அடியும்படி ஒரு மட்டில் நில்லாமை மேல் மேலும் பெருகா நிற்கும் என்பதை என்ன சொல்றாருன்னா, சாஸ்திர ஜானம் பகுக்லேஷம் புத்தேஷ்சலன காரணம் உபதேசாக்கரின் புத்வா வெறுமே சர்வகர்மதும் ஒரு ஸ்லோகம். என்ன சொல்றது? சாஸ்திர ஜானம் ரொம்ப கிளிஷ்டமானது, கிளேசகரமானது. அதை
புத்தி சலன காரணம், புத்தி சலனத்திற்கும் சலனத்திற்கும் காரணமானது. ஆகையினாலே உபதேசத்தாலே ஹரியை அறிந்து பெருமே சரோதரசோ எல்லாத்திலும் நிச்சயம் அறிய வேண்டியது எப்படி என்றார். அப்படின்னா ஈஸ்வராக்கியை உல்லங்கித்து நடக்கையான சுவாதந்திரத்தாலும் நிரோதிக்க வேண்டாதபடி இருவாய்க்கென்று காப்பாரார் ஐயோ கண்டுகிறான் நிறையோ இருப்பவனாரே என்கிறபடியே உடைய சுவாதந்திர ரூபமான இரண்டு கரையும் உடைந்து அடியும்படி ஒரு மெட்டில் இல்லாமே மேல் மேலும் தெருகாணிக்கும் என்கை அவனாலையும் தெருக்க முடியாது, அவனருள் பெற்றது. அயஹேது கர்மம் அபயஹேது காரண்யம். எம்பெருமானுடைய கிருப்பை அபயஹேது, இவன் பண்ணின கர்மா பயஹேது. பிரகரணாதியில் பயாபயஹேதுக்கள் ஆகச் சென்ற ஸ்வரோஷ பகவத் குணங்களால் வைத்துக் கொண்டு கர்ம காருண்யங்கள் பிரதானங்களாகியவர்களே அவற்றை உபாதித்துக் கொண்டு வந்தாருக்கு அரதன்மை நிகழ்த்தினார் மேல் பயஹேது என்கிறீ. அதாவது ஈஸ்வரனே உபாயம் என்றிருக்கிற இவரிகாரிக்கு இன்னமும் சம்சாரம் அனுபவத்துக்கு சேவரன்னா என்கிற பயத்துக்கு ஹேது அனாதிகாலம் சந்தரிக்கைக்கு காரணமாய் போன்ற ஸ்வகர்மஸ்மரணம். நான் என்னென்ன பாவம் பண்ணேன் அதை நினைச்சுண்டு நோ தர்மானே ஸ்வரோஷோ அஞ்சலவரகான் விஷம்சா பாஷ்டா கருணே அபாரார்த்தேன ஸ்தோரே என்றனை ஆளவந்த ஸ்வநிகரிஷத்துக்கு சொன்ன மாதிரி அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா நமக்காக சொன்னார் நாம அப்படியே இருக்க வேண்டியது. அப்படி என்ன அனாதிகாலம் சந்தரிக்கு காரணமாய் பயத்துக்கு ஹேதுவாய் போந்த ஸ்வகர்ம ஸ்மரணம் கூழ் பிறப்பு மருங்கே வரப்பெருமே என்கிறபடியே சம்சாரம் நம்பருகம் வரமாட்டாது. சரீராவதானத்திலே பகவத் பிராப்திக்கும் கண்டிடவில்லை என்று இவ்வையினாய் இருக்கைக்கு ஹேது கர்மத்தை பாராமல் அங்கீகரித்து சம்சாரத்தை அடியெடுத்து தன் திருவள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுகள் குறிப்பான அவனுடைய இருக்க காருண்ய ஸ்மரணம் இல்லை. எம்பெருமானுடைய கிருப்பை, எம்பெருமானுடைய குணானுசந்தானம், எம்பெருமானுடைய சகலத்தையும் என்னது ஸ்வரூப ரூப குணபவ ஐஸ்வர்யானுபவம் வாயால் சொன்னாலே எஸ் ஸ்நானமாத்தினா ஜனுசம்சாரவந்தனாத்து விவச்சிதை நமஸ்தத்தை விஷ்ணுவே பிரபு விஷ்ணு என்கிறவையே சம்சாரத்தை அடையிறது தன் தொழிலை சேர்த்துக் கொள்ள குரு. ஆனா அவனுடைய விரைக காரண்ய ஸ்மரணம் இல்லை. ஸ்வதோஷானுசந்தானம் பகவத் குணானுசந்தானம் என்று தொடங்கின அவத்தை நிகழ்ச்சிக்கிறவருமாகியாலே கர்மம் காருண்யம் என்கிற விடத்தில் ஸ்மரணவர்த்தவன் பரணபரியந்தம் விவட்சித்தன். கர்மம் பயஹேது காருண்யம் சந்தோஷஹேது அபயஹேது. பயாபயங்கள் இரண்டும் மாறி மாறி பிராப்தி அளவில் நடக்கும். இப்பயாபயங்கள் இரண்டும் இவருக்கு எவ்வளவாக நடக்கும் என்று அறிவிக்கிறார். அதாவது பகவத் கிருபா விஷயமாய் பிரகிருதியோடைய கூடி இருக்கையாலே அனாதிகாலம் சம்சனஹேதுவாய்ப்போ அந்த ஸ்வகர்மத்தை அனுசந்தித்தது அத்தை பாராதே அங்கீகரித்த பகவத் காருண்யத்தை அனுசந்திப்பதாய்க் கொண்டே இவ்விகாரி இருப்பது. அதில் கர்மத்தை அனுசந்தித்த போது பயமும் காருண்யத்தை அனுசந்தித்த போது அபயமும் இரண்டும் மாறி மாறி பிரகிருதி சம்பந்தம் பத்து பகவத் பிராப்தி பண்ணப்படும் நடக்கும் என்கை. பிராப்தி அங்க போய் சேதம். இது பயாபயங்கள் நடந்தே நிவர்த்திய ஜானம் பயஹேது நிவர்த்தக ஜானம் அபயஹேது. இப்படி உபயமும் மாறி மாறி பிராப்தியளவும் நடக்கிறது. தற்குண விஸ்வாசத்தாலே எப்போதும் பக்கு நிர்பயனாய் இருக்க வேண்டாதோ என்று செய்தார். நிவர்த்திய ஜானம் என்கிறது அதாவது அவருடைய காரண்யத்தாலே நிவர்த்திக்கப்படுவதான அவித்யா கர்மவாசனார்த்தி பிரகிருதி சம்பந்த விஷய ஞானம். எம்பெருமான் கிருப பண்ணித்துன்னா எல்லாம் ஓடி போயிடும். சும்மனாரை கைவிட்டோடி தூர்கள் பாயந்தன வேண்டியும் பாவங்கள் எங்கேயும் ஓடி போயிடும்.
இருக்கிறதுன்னு தெரியாத மாதிரி. இவை கிடைக்கையாலே இன்னமும் சம்சாரம் மேலில் செய்வதென்னா என்கிற பயஹேத்து சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமி என்று சர்வேஸ்வரன் இவத்தை தள்ளிப்போடும்படி எண்ணுகையாலே இவத்துக்கான அவருடைய காருண்ய விஷய ஞானம். காருண்ய விஷய ஞானம் ஏது? கர்மஸ்லோகம் பூர்வ தத்பயராகித்ய ஹேத்து என்கை. நிவர்த்தி கவனம் அறிந்தாலும் நிவர்த்தியம் கிடைக்குமிடமும் பயமும் நடுநடுவே கலசி செல்லும் என்று கருத்து. நிவர்த்தி ஞானம் பயஹேத்து, நிவர்த்தி ஞானம் அபயஹேத்து. இப்பிரகடனத்தால் முடிச்ச கன்க்ளூஷன். இவனுக்கு பயாபய ஹேத்துக்களும் ததுபய விபரியத்தில் சித்திக்குமகவும் தன்னிபந்தன சங்கா பரிகாரங்களும் சர்வேஸ்வரன் சம்சாரிகளுக்கு உஜ்ஜீவனத்தில் கிருஷிபண்டம்படியும் அஜாத சுகிருத்த பகவத் அங்கீகார ஹேத்துவமும் இந்நிர்ஹேதிக விஷயீகார வைபவம் அனபிஜ்ஞர்படியும் ஏதத் வைபவ அபிஜ்ஞர்படியும் அறிந்தவர்கள் ஞானிகள் அபிஜ்ஞர்கள், அறியாதவர்கள் அனபிஜ்ஞர்கள். இவ்வர்த்தம் அபியுக்த வச்சன சித்தம் என்பவரும் பண்டிதர்களும் ஆச்சாரியரும் சொல்லியிருக்கார். அஜாத சுகிருத்த வியாஜேனா அவர் அங்கீகரிக்கும்படியும் அங்கீகார ஹேதுவாக்கும் அஜாத சுகிருதங்களின் தத்கிருஷி பலத்துவமும் தன் நிரூபண பலிதமும் அங்கீகார பத்தாஷாம் அவை தாதாச்சித்கமாக ஸ்வயமேவ விளைவிக்க அடியும் அவற்றின் துவைவித்தியமும் ஏவம் பூத்த விஷயீகார சாஸ்திர சித்தித்துவம் இவ்விஷயாக்காரம் பெற்றவர் இத்தை வெளியாக பேசினபடியும் ஏதத் அனபிஜ்ஞ வச்சன பரிகாரமும் ஆதுமுக்கியவத்து தத்வேஷஸ்யாபி தத் கிருபாஜனிதத்துவமும் யாதர்ச்சிகாரிகளே சுகிருத நாம ஈஸ்வரக்கிருதம் என்னும் ஏதர்த்த விஷய அபியுக்த வச்சன பரஸ்பர விரோத பரிகாராத் நினைத்தேதுவும் கீழ்பறக்க உபாதித்து வந்ததன் பலித்தமும் ததாப்தி ஹேதுதயா ஞானாதிகரம் அனுசந்தானம் எரிஹேரிக கிருபாபலா அவசியானுபாவித்துவமும் ஈதரிஷ கிருபா பிரவாக துர்நிவாரத்துவமும் பிரகரணாதி பிரதிஜாத்தார்த்த நிகமனமும் பயாபயம் அனுவர்த்தன காலாவதியும் உபயஹேது ஞாத உபயஹேதுபூத ஞான விசேஷங்களும் செல்லுகையாலே இவ்வதிகாரிக்கு அத்வேஷாதி மோக்த பரியந்த அகில லாபஹேதுவான பகவத் ஆகஸ்மிக கிருபா பிரபாவம் விஸ்தரேன பிரதிபாதிக்கப்பட்டது. ஆகஸ்மிக கிருபா பிரபாவம் நிரஹேரி கிருபா கடாட்சம் வெரிகே அருவிசேகர் எதிர்சூழல் புக்கு இத்தால் தயோபதேஷ்டிருபூத ஆச்சாரிய உபசத்தியாரிகளுக்கும் ததுபதிஷ்ட தயார்த்த ஞானாரிகளுக்கும் ஹேதுவான பகவன் நிரஹேரிக கிருபா வைபவம் சொல்லப்பட்டது. நிரஹேருவராட்சத்தை சொன்னார். மேலும் இவரெல்லாம் ஆச்சாரியாபிமானமே உத்தாரணம் என்கிறபடியான விஷயம். சோ இப்ப என்ன சொல்றாரு கடைசியில் எப்படின்னா, அடியோங்களுக்கு குத்தம் செய்த பெருமக்கள் உரையும் கிருபையும் சிரிப்பும் உகப்பும் உபகார ஸ்மிருதியும் எம்பெருமானும் உண்டு. இத்தனை அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க எதில் முடிக்கிறாருன்னா, நிவர்த்தி ஜானம் பயஹேது, நிவர்த்தி ஜானம் அபயஹேது. பயாபயங்கள் இரண்டும் மாறி மாறி பிராப்தியதும் நடக்கும். கர்மத்தால் அனுபவிக்கிறதெல்லாம் பயஹேத்து, கிருப்பையால் அனுபவிக்கிறதெல்லாம் அபயஹேத்து. வச்சுண்டு கிருப்பாகடாட்சம் ஆகஸ்மிகம் பிராசங்கிகம் யாதிருட்சம் என்னுடையான ஏதாவது ஒன்றை மடிமாங்காயிட்டு எம்பெருமான் நம்ம கிருபண்டுவான். அது நிரஹேரி கிருபாகடாட்சம். எல்லாம் எதுக்காக? அவனை எதிர்சூழல் புக்கு நம்ம திருத்தி பணி கொள்வது அவனுடைய சந்தோஷத்துக்காகவே தரா
நம்முடைய சந்தோஷம் மட்டம் சித்தின்பம், அவருடைய அவருடைய இது பேரின்பம் ஆகினாலே கைங்கரியமே மூச்சு அதில் தான் படிக்க வேண்டியது என்கிற விஷயத்தை தெரிவிக்கிறார். ஆரம்பம் லட்சுமி வல்லவரிகத்தாம் வந்தே குருகன்பராம்